குங்குமம் தொட்டால் ஒட்டிக்கொள்ளும் தன்மை, நெற்றியில் இட்டால் புண்ணாகாது உண்மை. பல வண்ண கலர்களின் பெருமை, இதுதான் ராஜாத்தி குங்குமத்தின் மகிமை. ராஜாத்தி குங்குமம் வைத்தால் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். 30 ஆண்டுகளாக மக்களின் நன்மதிப்பையும் பாராட்டுகளையும் பெற்றது. பெண்களின் அழகுக்கு அழகு சேர்ப்பது ராஜாத்தி குங்குமம். தமிழகமெங்கும் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். For trading enquiry सेव्यमान पावनांघ्रि पंकजं व्यालयज्ञ सूत्रमिन्दुशेखरं कृपाकरं नारदादि योगी वृन्द वन्दितं दिगम्बरं काशिकापुराधिनाथ कालभैरवं भजे। भानुकोटि भास्वरं भवाब्धितारकं परं नीलकण्ठमिप्सितार्थदायकं त्रिलोचनं कालकालमम्बुजाशमक्षशूलमक्षरं काशिकापुराधिनाथ कालभैरवं भजे। ராஜாத்தி குங்குமம் தொட்டால் ஒட்டிக்கொள்ளும் தன்மை, நெற்றியில் இட்டால் புண்ணாகாது உண்மை. பல வண்ண கலர்களின் பெருமை, இதுதான் ராஜாத்தி குங்குமத்தின் மகிமை. ராஜாத்தி குங்குமம் வைத்தால் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். 30 ஆண்டுகளாக மக்களின் நன்மதிப்பையும் பாராட்டுகளையும் பெற்றது. பெண்களின் அழகுக்கு அழகு சேர்ப்பது ராஜாத்தி குங்குமம். தமிழகமெங்கும் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். For trading enquiry பெருமானேன்னு உறுதியாகத்தான் போகிறோம். ஆனால் போகிற வழியில் நமக்கு வேண்டிய வாழ்லாம் சும்மா இருப்பாளா? எத்தனை பேர் நமக்கு நல்லது சொல்கிறவா இருக்கா? அவர்கள் சொல்லுவாள், நிஜமாக அவர் பண்ணிவிடுவாரா? நிச்சயம்தானா? உன் காரியத்தை பண்ணுறேன். அவர் எத்தனை பேரை கைவிட்டுருக்காரு தெரியுமோ? உனக்கு தெரியாது. பகவான் நீ கிட்டக்க போக போக நிறைய ஆபத்து வந்தவாள்லாம் எங்களுக்கு தெரியும், கொஞ்சம் தள்ளியே இரு இப்படின்னு நிறைய நல்லது சொல்கிறவாள்லாம் இருப்பாள். வியாக்கியானத்தில் எழுதப்பட்டது, இந்த சம்சார மண்டலத்தில் கலக்குவாரும் உண்டு கலங்குவாரும் உண்டு, வைகுந்தத்தில் கலக்குவாரும் இல்லை கலங்குவாரும் இல்லை. இங்கே நம்ம யாரானு பேசினா எப்போ கலங்கலான்னு காத்துருப்போம். வியாசர் 1,00,000 ஸ்லோகம் எழுதி வச்சிருப்பார், வால்மீகி 24,000 எழுதியிருப்பார். அதுக்கெல்லாம் கண்டு மசியவே மாட்டோம். இதே 3வது வீட்டுக்காரர் எனக்கு என்னமோ இப்படி தோன்றதுன்னு சொல்லட்டும், அவர் வியாசருக்கு தாத்தா விடுவார், வசிஷ்டரோட தாத்தா விடுவார். அவர் சொல்கிறத ரொம்ப நாளாக ஒத்துணுடுவேன். அவன் உங்களுக்குன்னு வாழ்ந்து அத்தனையும் தெரிந்த திருக்காலஜர்கள், பகவத் அனுகிரகம் பெற்றவா, அவள் சொல்கிறது நமக்கு புரியலையானால் அது புரியாது. அது இந்த கலியுகத்துக்குன்னு இருக்கிறது இருக்கட்டும். இப்போ அதை பற்றி பேசி உங்களுக்கும் அதான் எனக்கும் அதான், ஆரோ 2 பேருக்கு நல்லது இருக்கலாம்னு வச்சுக்கோ. அதனாலே நாம் போய் பெருமானிடத்துலேருந்து பற்ற போகும்போது அவர் தான்கிற உறுதி, அவர் தான்கிற விஸ்வாசம் இருக்கணும். வெறும் விஸ்வாசம் போராது, மகா விஸ்வாசம் இருக்கணும். அந்த விஸ்வாச குறைக்கு என்ன தெரியுமோ வரும்? ஒரு பக்கம் நான் போகிற இடத்த பார்த்தா ரொம்ப உயர்ந்த இடமா இருக்குது, அதனால் நான் பண்ணுறது போருமான்னு சந்தேகம் வருது.
நாம் பண்ணுற காரியத்தை பார்த்தா சரணம்னு கை கூப்பிட்றது ரொம்ப சின்ன காரியமாக இருக்குது. அதனாலேயும் சந்தேகம் வருது. எதை தாண்டனம்னு என் பாபராசி, என் பாப்ப கூட்டத்தை பார்த்தா மலையாட்டம் பெருசாக இருக்குது. நான் எதை தாண்டனம்னு பார்த்தா பயங்கரமாக இருக்குது. எங்கே போனோம்னு பார்த்தா ரொம்ப தூரத்தில் இருக்குது. நான் பண்ணுற கிரியை அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கான்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. இந்த மூணையும் பார்த்தா நமக்கு தோணுமா தோணாதா? இதுக்குன்னு காரியம் நடக்குமா இருக்கையா தெரியலையே. இதைத்தான் உபாய பல்குத்வம்னு சொல்லுவார்கள். எதை உபாயமாக பற்றின்னு இருக்கேன்? உன் திருவடிகளே உபாயம்னு பிடிச்சேன்னா நான் பண்ணது ரொம்ப சின்ன காரியமாக இருக்கே, இது போய் அவ்வளோ பெரிய பலத்தை கொடுக்குமா? உபாயம் சின்னதாக இருக்கேன்னு ஒரு சந்தேகம். அதே மாதிரி விரோதி பாகுல்யம், விரோதி ரொம்ப பெருசாக இருக்கும் இல்லையோ, அனாதி காலமாக சேர்த்து வச்சது பகவத அபச்சார, பாகவதாபச்சார, அசக்கியாபச்சார, சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, அனாரப்தம், ஆரப்தம், ஷரீராரப்தம், வர்த்தமான ஷரீராரப்தம், ஷரீராந்த ஆரப்தம், வேணா சாசனாமே சொல்கிறேன். அத்தனை சேர்த்து வச்சுருக்கோம். இது இத்தனையும் ஒன்று. இப்போ தான் பங்குனி உத்திரம் முடிஞ்சுது. ராமானுஜர் கத்தியத்திரயத்தை விண்ணப்பித்து நம்பெருமாள் திருவடியில் சரணாகதியை நொட்டிக்கிறார். அப்போ அவர் சொன்னது எல்லாமே ஆரப்த காரியான், அனாரப்த காரியான், பகவத் அபச்சார, பாகவதாபச்சார, அசக்கியாபச்சார, நானாவித அபச்சாரான், ஒன்றுமே பாக்கி இல்லை. சர்வான் க்ஷமஸ்வ. எனக்கு கேட்குறதுக்கு வழி தெரியல. இது இத்தனையும் சேர்த்து வச்சுட்டேன், எப்படி போகும்னு என் கையில் வழி இல்லை. எல்லாத்தையும் தேவரீர் க்ஷமிக்கணும்னு பிரார்த்திக்கிறார். ஒரு அரை வினாடி நாம் பண்ணியிருக்கிற குற்றங்களை அனுபவிக்கிறதுக்கு பிரம்மாவனுடைய கல்பக்கோட்டி காலம் ஆகுமா? அவருக்கு எவ்வளவு காலம் இருக்கோ அத்தனை காலம் அனுபவித்தாலும் அனுபவ விநாசமாக இருக்கணும் இல்லையோ, அனுபவத்தால் தொலையணும் இல்லையோ. ஆனால் அது தொலையாத அளவுக்கு சேர்த்து வச்சுருக்கோமா. தத்கில்பிஷம் சிஜதி ஜந்துரிக க்ஷணார்த்தேன்னு கூறத்தாழ்வான் சாதித்தார். அவ்வளவு பெரிய பாபத்தை அரை வினாடியில் அவன் பண்ணிடுவானோ. இது சரி, இது புரிஞ்சு சுவாமி, நானே பண்ணித்தான் இருக்கேன், நீங்கள் சொல்லி நான் தெரிஞ்சுக்க வேண்டாம், ஏற்கனவே நிறையவே பண்ணியிருக்கேன், போகிறதுக்கு வழி உண்டானால் க்ஷாமியஸ்யஹோ தத் அபிசந்தி விராம மாத்திராது. இனிமே இந்த பாபத்தை நம்ம பண்ண வேண்டாம் போல் இருக்கே நம்ம எப்போ நினைக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போவே மொத்தத்தையும் க்ஷமித்து விடுகிறாய். த்வஞான சக்தி கருணாசு சதீஷு நேக பாபம் பராக்கிரமித்து மருகதி மாமகீனம். கூறத்தாழ்வான் பெருமாள்கிட்ட கேட்குறார், ஒரு தராசு தட்டை வச்சுக்கோ, என் பாபங்கள்லாம் இங்கே வை, உம்முடைய ஞான சக்தி தயா கருணை எல்லாத்தையும் இன்னொரு பக்கம் வை, என் தட்டு ஜெயிக்கணுமா உன் தட்டு ஜெயிக்கணுமா பார்த்துக்கோட்டார். உண்மையில் பார்த்தா எல்லாத்துக்கும் நம்ம ஜெயிக்கணும்னு நினைப்போம் இல்லையோ. இந்த இடத்துல நம்ம தோத்தா தான் தப்பிக்கலாம். அவருடைய கருணை தயாங்கிற தட்டு ஜெயிக்கணும், என் பாப்பங்கிற தட்டு தோக்கணும். நிச்சயமாக நான் ஜெயிக்கக்கூடாது. நான் தோத்துட்டேன்னு சொன்னால் நான் ஜெயிச்சுட்டேன்னு அர்த்தம். பெருமாள் ஜெயித்தார்னு சொன்னால் நம்மக்கிட்ட தோத்துட்டார்னு அர்த்தம். அவர் தோக்கிறதுக்கு தயாராக தான் இருக்கார். அதனாலே நாம் ஏதோ போகிறோம்னா இந்த சந்தேகம் வரும். இவ்வளோ பெரிய பாபராசியாக இருக்கே, சார்த்த இரு வல்வினைகளாக இருக்கே, போகுமா, பெருசாக இருக்கேன்னு ஒரு சந்தேகம். இது நம்ம விசுவாசத்தை குலைக்கும். நாம் பண்ணுற காரியம் சின்னதாக இருக்கேன்னு ஒரு சந்தேகம், அதுவும் விசுவாசத்தை குலைக்கும். போகிற இடம் ரொம்ப தூரம்னா இது என்ன சின்னதான சொர்க்கலோகமா, நாம் கேட்டிருக்கிறது இந்த லோகமா அந்த லோகமா, திரும்ப வருதல் இல்லாத நச்சபுனராவர்த்தத்தேன்னு உபனிஷத் சொன்னபடிக்கு அப்பேற்பட்ட இடத்துக்கு போய் சேரணும்னால் அவ்வளவெல்லாம் எங்கள் சுவாமி எனக்கு கிடைக்க போகிறது, நான் பட்டுருக்கிற பாட்டுக்கு ஏதோ பக்கத்து ஊர் கொடுத்தா தேவையில்லை, இப்படி நமக்கு தோணிப்படும். இந்த 3 விஷயங்களால் விஸ்வாசத்துக்கு குறைவு ஏற்படும். இதை போல் விபீஷணனுக்கு எத்தனை விஷயம் இருந்தது தெரியுமோ. நம்ம ராவணன் தம்பியாச்சே ஏற்றுப்பறா, அங்கே கோட்டி பெருசாக இருக்கே ஒருவேளை உதச்சி அனுப்பிச்சிருவாளா, ராமன் நல்லவராச்சே சீத்தையை நம்ம கூட்டின்னு போலையே அதனால் அடிச்சிருவாரா, எத்தனையோ சந்தேகம் வரலாம் இல்லையோ. ஒரு சந்தேகத்துக்கு அவன் இடம் கொடுக்கல. ராமன் கைவிட மாட்டார். அச்சுதன், அச்சுதன்னால் கை நழுவுதலே இல்லாதவர். அவர் திருவடியை ஒருத்தரை பிடிச்சுனுட்டோம்னால் அவரே நழுவிட போகிறார், விடமாட்டாருங்கிற நம்பிக்கையோடு தான் விபீஷணன் புறப்பட்டுருக்கான். சதுர்பி சாராட்சசைகி 4 ராட்சசர்களோடு வரணும். ஏஷ சர்வாயுதோபேதா, எல்லா ஆயுதங்களையும் தரித்து கொண்டுன்னு வால்மீகி எழுதுகிறார். ஒன்றும் இல்லை, கையில் இருக்கிறதுக்கு அதே களம்பரிச்சே உத்பபாத கதாபாணிகி, வரச்சே சர்வாயுதோபேதா. வழியில் என்ன ஆயுதச்சாலை கடையாக வச்சுருக்கா, எல்லாத்தையும் வாங்கிட்டு ஒருவேளை இது அது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துருப்போம். களம்பச்சே கதையோட கிளம்பினான்னுட்டு வரச்சே எங்கள் சுவாமி எப்படி எல்லாத்தோடையும் வருவர்னால் எல்லாத்தோடையும் இல்லை, ஒரே ஒரு கைகூப்புதல். அந்த கைகூப்பல் தான் எல்லா ஆயுதங்களுக்கும் சமம். அதனால தான் ஏஷ சர்வாயுதோபேதாங்கிறார். இல்லை இன்னொரு அர்த்தம் சொல்லலாம், அவன் ஒரு ஆயுதம் கதை, அதை பிடிச்சிருக்கிற பாங்கை பார்த்தா எல்லாத்தையும் பிடிக்கிற சாமர்த்தியம் இருக்குதுன்னு தெரியுது. ஒன்றை தான் அவன் பிடிச்சுட்டு இருக்கான், ஆனால் வில்லு வாழு ஈட்டி எல்லாத்தையும் அவனுக்கு நன்னா பிடிக்க தெரியும்.
அப்படின்னு தெரிஞ்சு வருகிறானாம். சர்வாயுதோபேதா சதுர்பிஸ் சஹராட்சசைகி, வேகமாக வருகிறான். ஆகாசத்தில் நின்றுட்டான். நான் வந்திருக்கேன்னு போய் சொல்லுங்கோ. நிவேதயதமாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே. இப்போ சரண்யனை பற்றி பார்ப்போம். சரணாகதனுக்கு வேண்டியது என்ன? கைமுதல் இல்லை, எனக்கு ஒன்றும் கையால் ஆகாது, ஒரே நம்பிக்கை. அப்படின்னா சித்தோபாயத்தை ஸ்வீகாரம் பண்ணிவிட்டார். அவர் சித்தமாக இருக்கார். நம்ம ஒரு இடத்துல சாப்பிட்றதுக்கு கூப்பிட்ருக்கா, வாங்கோ 10 பேர் அவசியம் வாங்கோ. போயாச்சு. போன உடனே இலை போட்டுட்டு தீர்த்த பாத்திரம் வச்சுருவா, சாப்பிட போகிறோம்னு நினச்சிருந்தா, வெங்கலப்பானாதோ இருக்குது, அரிசி இங்கே இருக்குது, பருப்பு இங்கே இருக்குது, பார்த்து பண்ணி உட்காண்டு சாப்பிட்டுங்கோன்னுட்டான். சித்தமாக இல்லையா? இல்லை, சாத்தியமாக இருக்குது. இனிமேல் நீங்கள் முயற்சி எடுத்தினால் தளிகையாகும், உட்காந்து சாப்பிட்லாம். இதே இன்னொரு வீட்டுக்கு போனேன், அவன் சித்தமாக இருக்குது, உட்காருங்கன்னார். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். நான் முயற்சி எடுக்க வேண்டாம், உட்காந்து சாப்பிட்டா போகும். இதுதான் சாத்தியத்துக்கும் சித்தத்துக்கும் வித்தியாசம். அதை போலத்தான் பெருமானிடத்தில் நான் சாதிக்க வேண்டியது ஒன்றும் இல்லை, அவர் சித்தமாக இருக்கார். அவர் திருவடிகள் உபாயமாகின்றன. இங்கே தான் நம்ம நன்கு குறிக்கொள்ள வேண்டியது. நான் பண்ணுற காரியம் ரொம்ப சின்னதாக இருக்குது, அதனால் எனக்கு நடக்குமா நடக்காதான்னு சந்தேகம் வருதுன்னு சொன்னேன்னா, இங்கே நாம் பண்ணுற காரியத்தை நம்பின்னு இருந்தேன்னால் அது சின்னதாக தான் இருக்கும். ஆனால் உபாயம் பெருமானுடைய திருவடின்னு புரிஞ்சுனுட்டேன்னால் அது ரொம்ப பெருசாக இருக்கும். இங்கே பலம் யாருது? நாம் பண்ணுறதுனால பலம் இல்லை, அவர் திருவடிகளுக்கு இருக்கக்கூடிய பலம். அப்படின்னா அது உபாயம்னு புரிஞ்சுனுட்டா சந்தேகம் வராது. நான் எத்தையோ உபாயமாக பண்ணுறேன்னு நினச்சிருந்தேன்னா சந்தேகம் தான் வரும். இதனால தான் சுவாமி வேதாந்தேசிகன் சாதிக்கும்போது, சுவாமின்னு ஸ்வசேஷம் ஸ்வபசம் ஸ்வபரத்தேன நிர்பரம் ஸ்வதத்தஸ்வதியா ஸ்வார்த்தம் ஸ்வஸ்மின்னசி மாம் ஸ்வயம். தேவரீரே உம்ம சொத்தை உம் திருவடிகளில் சேர்த்து கொள்ளுகிறீர். இதில் நாம் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? அந்த நாம் பண்ணுறதுக்கு என்ன இருக்குங்கிறது புரியணும். புரிஞ்சா, இது நம்ம பொறுப்பு இல்லை போல் இருக்குது, அப்போ கவலையே வேண்டாம். நமக்கு பொறுப்பு இல்லைன்னு மட்டும் சொல்லிவிட்டா மனுஷங்க இருக்கிற சந்தோஷம் எவ்வளோ தெரியுமோ. எனக்கு ஏதானு பொறுப்பு என்கிட்ட சொல்லிடாதீங்க, நீங்கள் பார்த்துக்கோ, சாப்பிட கூப்பிட்டீங்கன்னா வரேன், அதை நான் மறுக்கவே மாட்டேன். அதுக்கு நீ இலை கொழுந்தியா இப்போ சாதம் கொழுந்தியான்னு எனக்கு தெரியாது, சாப்பிடவான்னு சொல்லுங்க, சாப்பிட்றேன். அதே நிலமை தான் இங்கேயும். இது என்னமோ கையாலாகத்தனம் நினச்சிக்க வேண்டாம். ஆமாம், இந்த சம்சாரத்தில் கையாலாகத்தனம்தான். நம்மால் அதை இயலாதுன்னு தானே கண்ணன் சொல்கிறார். சர்வதர்மானு பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ. இயலும்னு சொல்லியிருந்தா அதையும் பிடிச்சிக்கோ என்னையும் பிடிச்சிக்கோன்னு சொல்ல மாட்டாரா? ஒன்னால் அது முடியாது. தர்மத்தை சம்ஸ்தாபனம் பண்ண வந்தவர் தர்மங்களை விட்டுடுங்கிறார். 4வது அத்தியாயத்தில் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேங்கிறார். 18வது அத்தியாயத்தில் சர்வதர்மான் பரித்தியஜ்யங்கிறார். இவர் தர்மத்தை ஸ்தாபிக்க வந்தாரா? எல்லா தர்மத்தையும் விட்டுடுன்னு சொல்ல வந்தாரா? நிச்சயமாக ஸ்தாபிக்கத்தான் வருவார். ஆச்சார பிரபவோ தர்ம தர்மஸ்ய பிரபுர் அச்சுதா. ஒரு நாள் அவர் மாட்டேன்னு சொல்ல மாட்டார். ஆனால் என்ன சொல்ல வரார்? அதெல்லாம் சாமானிய தர்மம், சாத்திய தர்மம், அதை விட்டுடு அர்ஜுனா. மாமேகம் சரணம் பிரஜ, சித்த தர்மமான என்னை பற்று. இதுக்கு அவர் முன்னாடியே முன்னுரை வச்சுட்டார். தர்ம சம்ஸ்தாபனார்த்தாயன்னு இருக்கும் இல்லையோ, தர்மஸ்தாபனார்த்தாயன்னு சொல்லியிருந்தா போகும். சம்ஸ்தாபனார்த்தாயன்னு சொன்னால் தர்மஸ்தாபனம்னா சாமானிய தர்ம ஸ்தாபனம், சம்ஸ்தாபனம்னா விசேஷ தர்ம ஸ்தாபனம். மற்ற தர்மங்களை தர்மம்னு சொன்னால் ஸ்தாபனம், தன்னையே தர்மம்னு சொல்லுண்டா சம்ஸ்தாபனம். நிறைய நம்ம சனாதன தர்மம்னு சொல்கிறோமே, தர்மம்னு எங்கேயோ இருக்குதுன்னு தேடின்னு போகக்கூடாது. கிருஷ்ணம் தர்மம் சனாதனம், ராமோ விக்கிரகவான் தர்ம சாது சத்தியபராக்கிரமா. தர்மம்னா அவரேன்னு வச்சுக்கணும். தர்மம்னா சாதனம்னு ஒத்துக்கிறீங்களா? தர்மம் கண்ணனேன்னு சொல்லிட்டா கண்ணன் தானே சாதனம். கண்ணனே சாதனம், கண்ணனே உபாயம்னு தெரிஞ்சுனுட்டால் அப்போ எனக்கு கவலை இல்லை, நிச்சயந்தையாக தாராளமாக தைரியமாக இருந்துடுவேன். அதனால் அவர் போக்க போகிறாருன்னு தெரிஞ்ச உடனே ஒரு கவலை தொலைஞ்சுது. அவர் போக்குறாருன்னா என் பாவம் எவ்வளவா இருந்தார்னா ஒரே வெட்டி சாய்ச்சிட்டு போகிறார். அதனால் இதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். அவர் தான் தூக்கின்னு போகிறாருனால் எவ்வளோ தூரம் இருந்தால் எனக்கு என்ன. அதனால் இதில் நாம் செய்வதுன்னு பார்த்தா இந்த 3 சந்தேகமும் வந்துகிட்டே இருக்கும். இது அவர் செய்ய போகிறார்னு தெரிஞ்சின்றால்தான் இந்த சந்தேகங்கள் போகும். இந்த வித்தியாசம் வருது பாருங்க, அதை தெரிஞ்சுட்டா தான் சரணாகதி என்ன சொல்ல வராருன்னே தெரியும். அதில் விபீஷணன் இவ்வளோ பெரியவன், ராட்சசன், விதவிதமாக எல்லாரையும் பயப்படுத்தக்கூடியவன். பேரே அதான காரணம், விபீஷணனாக இருக்கான். ஆனால் அவனுக்கும் பயம் வரும். அந்த பயம் தீர்ந்தது ராமபிரானுடைய திருவடிகளை பற்றி தீர்ந்தான். ஆஜகாம முகூர்த்தேன எல்லாரையும் பார்த்து கைகூப்பினார். சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே அப்படின்னு சொல்லி அவன் திருவடிகளில் நிற்கிறான். 3 சொல் எடுத்துங்க. சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே. மகாத்மனேன்னு சொல்கிறதுனாலே மகாத்மாவை குறித்து. மகாத்மான ரொம்ப பெரியவர்னு அர்த்தம். பரதத்துவமான
பராத்பரனான பரத்தமுடைய பெருமானிடத்தில் சரணாதி பண்ணுறேன்னு அர்த்தம். ராகவாயனால் ரொம்ப பெரியவரிடத்தில் சரணாதி பண்ணால் தான் காரியம் நடக்கும். அது சரி, அவர் வரணுமே, அவர் ரொம்ப பெரியவர், வைகுந்தத்துக்கு போனோம் தானே சரணாதி பண்ண வந்தேன், நான் வைகுந்தத்தில் இருக்கேன் வந்து பண்ணுன்ட்டார்னா என் பக்கத்தில் இருந்தால் தான் நான் பிடிக்க முடியும். அவர் அங்கே இருக்கார் போகணுங்கிறதுக்காக நான் பற்ற போனால் அவர் திருவடியே எனக்கு கிடைக்கலன்னா நான் எப்படி போவேன்? அப்போ சௌலபியம் இருந்தால் தான் சரணாதி பண்ண முடியும். சுலபராக இருக்கார், எழுத்து வீட்டுக்காரர் காலை நீட்டிகிட்டே இருக்கார், எப்போ வேணால் போய் பிடிச்சிக்கலாம். ரொம்ப சுலபராக இருக்கார் என்னால் அவருக்கு மோட்சம் கொடுக்குற பரத்துவம் கிடையாது. பரத்துவமும் இருக்கணும், சௌலபியமும் இருக்கணும், அவர் தான் சரண்யனாக முடியும். யாருக்கு பரத்துவமும் இருந்து சௌலபியமும் இருக்கிறதோ ஆகவே சர்வலோக சரண்யன்னு வச்சுங்க. மகாத்மனே ராகவாய ஆகவே சர்வலோக சரண்யாய, இந்த ரெண்டும் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர் தான் எல்லாராலும் பற்ற தகுந்தவர். பெருமை மட்டும் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை, எளிமை மட்டும் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. ராமனிடத்தில் ரெண்டும் இருக்கிறது. எங்கே கண்டோம்? மகாத்மனே ராகவாய. மகாத்மனேன்னு சொன்னதுனால பெருமை, ரகுகுலத்தில் வந்து நமக்காக பிறந்திருக்காருன்னா எளிமை. எளிமையும் பெருமையும் கொண்ட ராமன் சர்வலோக சரண்யன். ஆகவே அவனை பற்றினேன்னு சொல்லுங்கோள் நிவேதயத. அவள் எல்லாரும் பார்த்து சரி சரி ஏதோ சூக்ஷ்மார்த்தம்லாம் நிறையா தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கான், இவனை பற்றி நம்ம ஜாகிரதையாக பராமரிசம் பண்ணிவிட்டு பரிசீலனம் பண்ணிட்டு தான் நம்ம போய் பேசணும் அப்படின்னு நினச்சின்னு சொல்கிறா. இப்போ தானே நீ வந்திருக்கே, ராமன் பெரிய சக்கரவர்த்தி திருமகன் இல்லையா, ஒரு 4 நாள் இரு, அவசரப்படாது, இப்போ தானே வந்திருக்கே. அப்புறம் வரிசையாக போய் ராமன் நிறையா காரியத்தில் இருக்கார், எப்போ சமயம் கிடைக்கிறதோ அப்போ போய் சொல்கிறோம். நாள் க்ஷிப்ரம் நிவேதயத்தை. நீங்கள் பாட்டுக்கு 4 நாள் கழித்து சொல்கிற அளவுக்கெல்லாம் நான் காத்துன்னு இருக்க முடியாது, இப்போவே சொல்லு. க்ஷிப்ரம்னா ஷடக்கன், சீக்கிரமாக நான் வந்திருக்கிறேங்கிறத இப்போவே போய் சொல்லுங்கள். சுக்ரீவன் கேட்குறான், என்ன அவசரம், ஏன் 4 நாள் கழித்து சொன்னால் என்ன? இப்படி ஒரு மாதிரி பெரியவாச்சன் வியாக்கியானம் பண்ணார். மாற்றினுட்டு அவரே இதுதான் சரியான வியாக்கியானம்னு சொல்கிறார். என்ன நினைவாக இருக்கலாம், இந்த நிமிஷத்தில் ராமன் என்னை கை கொள்கிறேன் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டார். ஒருவேளை 10 நிமிஷம் கழித்து ராமன் புத்தி மாறி வேண்டாம் விபீஷணன் தள்ளிடு அப்படின்னு இவரும் சொல்லிட்டாருன்னா நான் எங்கே திரும்பி போவேன்? அதனால் இப்போ காரியம் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், தமிழில் சொல்கிறோமோ இல்லையோ. அதுபோல் இப்போதைக்கு ராமபிரானுடைய உள்ள நன்னா இருந்து என்னை ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கார். அதனால் இப்போவே சொல்லிடுனாள். இது என்ன நம்ம புத்தியா? நான் ராமன் க்ஷணச்சித்தமா க்ஷணபித்தமா? எடுத்த சொல் ஒரு நாளும் மாற மாட்டார். அதனால தான் வால்மீகி முதல்ல கேள்வி கேட்கச்சே நாரத பகவான் இடத்துல கேட்டார், யாரு திருடவிரதன், மாறவே மாட்டார். ஒவ்வொரு கேள்வியாக கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கச்ச வீரியவான் தர்மஜ்ஞ கிருத்தஜ்ஞ சத்தியவாக்கியோ திருடவிரதான்னு கேட்டாரோ இல்லையோ. எடுத்த செயலில் மாற மாட்டார், சொன்ன சொல் மாற மாட்டார். ராமோ திர் நாபிபாஷத்தே, ராமன் ஒரு நாளும் 2வது வேர்த்தை பேச மாட்டார். கண்ணனுக்கு எல்லாம் 2, கல்யாணமும் 2, வார்த்தையும் 2, பிறந்த குலம் வேறு பூந்த குலம் வேறு, பிறக்கரிச்சே அப்பா அம்மா வேறு வளர்றச்சே அப்பா அம்மா வேறு. ஏகதர ஜன்மனி கிருஷ்ணபாவே துவே மாதரௌச்ச பிதரௌச்ச குலே அபி துவே, எல்லாமே அவருக்கு 2. கல்யாணம் என்ன பண்ணிட்டார்? பிறந்தது க்ஷத்ரிய குலமா ருக்மிணி, புகுந்தது வைசிய குலமா, அதுக்கு தகுந்த மாதிரி நப்பின்னே கல்யாணம் பண்ணிட்டார். இங்கே ஒரு கல்யாணம் அங்கே ஒரு கல்யாணம், இதுக்கு தகுந்த மாதிரி அது 16,108 பேரை கல்யாணம் பண்ணிட்டார். ஒன்றும் இல்லை, ராமனுக்கு எல்லாம் ஒன்று, சொல்லும் ஒன்று, தாரமும் ஒன்று, பிறந்த ஊரும் வளர்ந்த ஊரும் ஒன்று, பிறக்கச்சே அப்பா அம்மாவும் வளர்க்கச்சே அப்பா அம்மா ஒன்று, அம்பும் ஒன்று, எதுவாக இருந்தாலும் ஒன்று. 2வது வார்த்தை பேசவே மாட்டார். அப்படி இருக்கிறச்சே இங்கே நடத்தியிருக்காரோ இல்லையோ. அதனால் நான் 2வது வார்த்தை பேசாதவன், அவனிடத்துல நான் வந்திருக்கேன்னு போய் சொல்லுங்க. நிவேதயதமாம் க்ஷிப்ரம், க்ஷிப்ரம் சீக்கிரம் சொல்லணும். அதனால் அவர் மனசு மாறுறதுங்கிறதெல்லாம் பேச்சுக்கே இடம் இல்லை. பின்ன என்னவா இருக்கும்? இந்த நிமிஷம் எனக்கு சத்வகுணம் வளர்ந்து சரணம்னு வந்திருக்கேன், 10 நிமிஷம் கழித்து நான் ராட்சசன் தமோகுணனிஷ்டன், என் புத்தி மாறிப்படுத்துன்னு என்ன பண்ணுவேன்? இதை நாம் நன்னா புரிஞ்சுக்கணும். அவனுக்கு புத்தி மாறவே போகிறதில்லை, அவன் நம்மளை பற்றி சொல்லிட்டு இருக்கான். விபீஷணனுக்கு ஒரு நாள் புத்தி மாற போகிறதில்லை, அவன் நல்லவனாக தான் வந்திருக்கான். நமக்காகத்தானே சரணாகதி, அவனுக்கா? எப்போவோ ராமன் அவனை கைப்பிடிச்சு கொண்டு போயிருப்பார். ராமாயணம்னு எழுதி வச்சு இது எல்லாத்தையும் பண்ணி காட்டினா இந்த கலியுகத்தில் வர்ற ஜனங்களுக்கு கொஞ்சமானும் பயன்படட்டும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் பண்ணி வச்சுருக்கா. அதனால் அவனுக்கு அந்த குற்றம் நினைக்கவே வேண்டாம். நம்ம ஆச்சாரியர்கள்லாம் ஒரே தங்க குற்றமாக எடுத்து சொல்லிப்பா. அமர்யாதா க்ஷுத்ரா சலமதி அசூயா பிரசவபூ கிருதக்னஹா துர்மானி ஸ்மரபரவசா வாபிஷ்டா வஞ்சனபரா 10 சொன்னார் ஆள வந்தார். இந்த ஸ்லோகத்தை ஒவ்வொரு தடவும் சொல்லுவோம். ஸ்தோத்திர ரத்னத்தில் இந்த ஸ்லோகம் இருக்குது. சொல்கிறச்சே ஒருவேளை ஆள வந்தார் யாமுனாச்சாரியருக்கு இந்த குற்றங்களிலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்திருக்குமோன்னு தோணினா, ஸ்லோகம் அவர் தானே பண்ணியிருக்காரு. அப்போ அந்த ஸ்லோகத்தில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு குத்தம்லாம் இருக்கானா, இருந்தால் அதுதான் எனக்கு மகாபாபம்.
இப்போ நான் சொன்னேன் பாருங்க, இவ்வளோ பெரிய ஒருத்தருக்கு அப்படிப்பட்ட ஆச்சாரியருக்கு ஒரு குற்றம் இருக்குதுன்னு உண்டா? கிடையாது. பின்ன சொல்லிக் கொள்ளுகிறார் என்னால், ஆமாம் இந்த சம்சாரத்தில் இருக்கிற வரைக்கும் சொல்லிட்டு தான் ஆகணும். பிறந்ததே குற்றம், இருக்கிறதே குற்றம் தான். இருந்திருந்தால் அவர் திருவடிகளோடு இருந்திருக்கணும், இல்லை அப்போ இது குற்றம் தானே. அதனால் அந்த குற்றங்கிறது நம்ம புத்தி மாறினாலும் மாறும். விபீஷணந்து மாறப்போகிறதில்லை. இருந்தாலும் அவன் சொல்லிக்கிறது, நான் மாற மாட்டேன், அவர் ஒரு நாளும் மாற மாட்டார். என் புத்தி மாறிடுத்துன்னா இந்த நிமிஷம் என் புத்தி ஒழுங்காக இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் போய் சீக்கிரம் சொல்லிவிட்டீங்கன்னா காரியம் சீக்கிரம் முடியும். நிவேதயத மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் மாம், என்னை வந்திருக்கிறேன் என்று போய் சொல்லுங்கோள், நான் வந்திருக்கிறேன்னு போய் அறிவியுங்கள். யாரிடத்திலேன்னு அவள் கேட்டதுக்கு தான் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே என்று சொல்லி ஆகாசத்தில் அவனை நிறுத்தி வச்சுட்டா. விறுவிறுன்னு கிளம்பி ராமனிடத்தில் வரா. அவனும் கூட வந்திருக்கலாம், வரல. இவா போய் பேசிட்டு வரட்டோன்னு இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு. நம்ம விபீஷணன் மனசு தடக்கு தடக்குன்னு நின்றுருப்பான்னு நினச்சிட்டு இருப்போம். இல்லை, ராமன் உள்ளந்தான் தடக்கு தடக்குன்னு தவிச்சுட்டு இருக்கு. இந்த சுக்ரீவன் என்ன வந்து பேச போகிறானோ, நாம் அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்ததே இந்த விபீஷண சரணாகதி ஏற்றுக்கிறதுக்காகத்தான். இவன் குறுக்க வந்து என்ன பேச போகிறானோன்னு அவர் கவலை. ஏன் இப்படி சொல்கிறேன்னால், ராமாயணம் முழுக்கவே சரணாகதி சாஸ்திரம். சில லிங்கங்கள்லாம் சொல்லுவாள், உபக்கிரம உபசம்ஹாரத்தில் இருக்கணும், அபூர்வார்த்தமாக சொல்லணும், பலஞ்சொன்னதாக இருக்கணும், அது போல் அர்த்தவாதமாக இருக்கணும், இப்படின்னு ஒரு 6 லிங்கங்கள் வச்சுருக்காளோ இல்லையோ. அது எந்த அடையாளத்தின்படி பார்த்தாலும் ராமாயணத்தில் முதல்ல இந்த கடைசி வரைக்கும் சரணாகதி பலிச்சது, சரணாகதி பலிச்சது. இதுதான் ஆத்யந்தமே. முதல்ல நடுவில் முடிவில் எங்கே பார்த்தாலும் ஆரம்பத்தில் தேவர்களுடைய சரணாகதி. ராவணன் படுத்துகிற பாடு தாங்கலை, நீ தான் எப்படியான போய் பிறந்து எங்களை ரட்சித்து கொடுக்க வேண்டும். ஆர்த்தித்தோ மானுஷே லோகே ஜக்ஞே விஷ்ணு சனாதனா சகிதேவை ருதீர்ணஸ்ய ராவணஸ்ய வதார்த்திபிகி அப்படின்னு ராவண வதத்துக்காக தேவர்களெல்லாம் சரணாகதி பண்ணார்கள். வதம் நடந்தது, சரணாகதி பலித்தது. அடுத்தது லக்ஷ்மணன் சரணாகதி பண்ணி தான் காட்டுக்கே கூட வந்தார். சப்ராது சரணோகாடம் நிபீட்ய ரகுநந்தனா சீதாமுவாச்ச அத்தியசாக ராகவஞ்ச மகாவிரதம் சீதா சமக்ஷம் காகுஸ்தம் இதம் வச்சனம் அப்ரவீத்து. சீதையை முன்னிட்டு கொண்டு ராமபிரான் திருவடியை பற்றி ராமாயணம் விட்டுட்டு போடாதே, கூட கண்டிப்பாக கூட்டின்னு போ. அவரை சரணாகதியும் பலிச்சுது. இப்படி ஒவ்வொன்றா பார்த்துன்னு வந்தால் பல சரணாகதிகள் பலிச்சே பார்த்துருப்போம். தசரதன் சரணாகதி பண்ணியிருக்கான் தெரியுமோ. பரசுராமன் இடத்துல நிஜமாக பயந்து போயிட்டான். ராமனை பெற்றவனுக்கு ராமன் இருக்கிறவன் பயந்துருக்க வேண்டியதே இல்லை. ஆனால் என்னமோ ஒரு சூறாவளி ஆட்டம் அவர் வந்தார். அவர் என்ன பண்ணிட போகிறாரோன்னு பயம். அதனால் பாலானாம் மம புத்திரானாம், என் பிள்ளைகள் ரொம்ப குழந்தை சொல்லிக்கலாம் ராமனை பற்றி. என் பிள்ளைகளுக்கு ஒன்றும் தெரியாது, குழந்தையாட்டம், பால் வடிகிற முகம் கூட இன்னும் மாறல, நீர் இப்படியெல்லாம் பெரிய வில்லோட வந்தால் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு பரசுராமனிடத்தில் கெஞ்சி அவர் கடைசியில் ஒன்றும் ஏற்றுக்கவே இல்லை. தசரதன் சரணாகதி பண்ணியிருந்தாலும் அந்த சரணாகதி பலிக்கவில்லை. பரசுராமர் அப்புறம் ராமனோட எதிரம்பு கோத்து அவன் வில்ல வாங்கி அவனுக்கு இருக்கிற புண்ணியங்கள் பேரில் தபஸனுடைய பலத்திலெல்லாம் இவர் அம்ப விட்டு அப்புறம்தான் அவர் கிளம்பி போனார். சில சரணாகதி பலிக்காதுன்னு இருக்குது. ராமனே சமுத்திரராஜனிடத்தில் சரணாகதி பண்ணார், பலிக்கலையே. கடைசியில் வில்ல எடுத்த அப்புறம் தானே பலிச்சுது. அதுபோல் தசரதன் பரசுராமரிடத்தில் பண்ணார், பலிக்கலையே. இது அடி என் சொன்னால் என்ன சந்தேகம் வந்துடும், சரணாகதி பலிக்காமலும் போகுமான்னு கேட்பீள். எனக்கு வேறு எந்த வழியும் கிடையாதுன்னு தான் சரணாகதிக்கு வந்திருக்கேன். இப்போ அதுவும் பலிக்காதுன்னுட்டீங்கன்னா என் பாடு என்ன? வாஸ்தவம், அது பலிக்காத போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரணாகதனுக்கு இருக்கிற அதிகாரம் இல்லாத போச்சுன்னா பலிக்காது. சரணம்னு நாம் போய் நிற்கிறோம்னா நமக்குன்னு சில தேவைகள் இருக்குது. யார் திருவடியை பற்றுக்கிறோமோ அவனுக்கு சில தேவைகள் இருக்குது. 2 இடத்துலையும் தப்பு நடந்திருக்கு பாருங்க. யார் இடத்துல சரணாகதின்னு சொன்னேன், ஒத்தர் இடத்துல மட்டும்தானே இருக்கணும். ராமனிடத்தில். பரசுராமனிடத்தில் பண்ணால் எப்படி பலிக்கும்? ராமனிடத்தில் பண்ணால் பலிக்கும். ஏன், என்ன வேணும்? யார் இடத்துல சரணம்னு சொல்கிறோமோ அவர் தயையே உருவானவராக இருக்கணும். அப்படின்னா தான் அந்த காரியம் நடக்கும். பரசுராமர் என்ன தயையே உருவாக இருக்கிறவரான்னு, கோபமே உருவாராக இருக்கிறவர். அதனால் அவரிடத்தில் பண்ணால் நடக்க போகிறதில்லை. சரண்யன் தப்பு, அதனால் தசரத சரணாகதி பலிக்கலை. இதே ராமன் சமுத்திரராஜன் இடத்துல சரணாகதி பண்ணார், சரணாகதன் தப்பு, அதனால் அது பலிக்கலை. யார்? ராமன். ராமன் தான் சரணாகதன், அவர் தான் தப்புங்கிறேன். சுவாமி நியாயமா சுவாமினால்? ராமன் சரண்யனாக இருந்தால் நியாயம், சரணாகதனாக இருந்தால் நியாயம் இல்லை, பலிக்கவே பலிக்காது. சரணாகதன் ஒருத்தன் போனால் அவர் ஆக்கிஞ்சன்ய அனன்யகதித்துவத்தோடு போகணும். என் கையில் ஒன்றும் இல்லைங்கிறதுக்கு தான் கையை கூப்பிட்றோம், இதை விட்டால் எனக்கு போக்கடம் இல்லைங்கிறதுக்கு தான் காலை சேர்க்குறோம். தடால்னு கீழே விழுந்துட்டோம். சாஷ்டாங்க பிரணாமம், தண்டவத்து பிரணாமம்னு போடுவா. அது தண்ட பிரணாமம்னா பிரணாமம் தண்டம்னு அர்த்தம் இல்லை.
அப்படி வச்சுக்கூடாது. தண்டவத் பிரணாமம்னா கையில் பிடிச்சிட்டு இருக்கிற தடி விட்டால் தடால்னு விழுமோ இல்லையோ, அது என்ன தெற்கு விழாமா மேற்க விழலாமா ஷேரா சகதியா இதெல்லாம் பார்க்காதோ இல்லையோ, அதை போல் கையில் இருக்கிறத விட்டால் எப்படி விழுவோமோ அதை போல் பார்த்த உடனே தடால்னு கீழே விடணும். அதனால தான் சாஷ்டாங்கம்ங்கிற அங்கப்படுறது 5 அங்கம் கீழே படுறது. இதை தவிர 3 படணுமே, அது கண்ணுக்கே தெரியாது. தலை கீழே படணும், 2 கையை கீழே படணும், 2 காலு கீழே படணும். இது புரிஞ்சிடும். இதுவே பாதி பேர் சேவிக்கிறது இல்லை. இப்படின்னு என்னமோ சொல்கிறா, அது ஒழுங்காக கீழே விழுந்து சேவிக்கணும். சரி விழுந்தோன்னு வச்சுங்க. அதை தவிர மனசு இருக்குது, புத்தி இருக்குது, அகங்காரம் இருக்குது, இதெல்லாம் தடையில் படணும். இங்கே நன்னா சேவிச்சுட்டு இருப்போம். புத்தி மட்டும் இவனை சேவிக்கிற நேரத்துக்கு வேறு ஏதானு பண்ணியிருந்தா உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இவனை சேவிச்சுட்டு இருப்போம். மனசு எங்கேயோ சுற்றிட்டு திரும்பி வரும். இதெல்லாம் ஆகவே இவனை போய் சேவிக்க வேண்டியிருக்கேன்னு அகங்காரம் சொல்லிட்டு இருக்கும். இதெல்லாம் கூடாமல் அனைத்து மடங்கி 8 அங்கங்களோட கீழே விழுந்தால் தான் சாஷ்டாங்க பிரணாமம் அப்படின்னு இவர் பண்ணிட்டு இருக்கணும். அதனால தான் நிவேதயத்தை வந்திருக்கேன்னு சொல்லி கீழே விழுகிறான். 2 காலை சேர்த்துட்டான், 2 கையை சேர்க்குறான். இதுக்காகத்தான் 4 ராட்சசர்களோட கூட வந்தான். சதுர்பிசா ஏன் 8 பேர் வந்தான்ன? 2 பேர் வந்தான்ன? 2 பேர் காலுக்கு, 2 பேர் கைக்கு. கையை 2ஐயும் கூப்பினத்துக்கு 2 பேர் பிரதிநிதின்னு வச்சுக்கோங்க. கை 2த்துக்கும் கால் 2த்தையும் கூப்பினத்துக்கு 2 பேர். ஆக மொத்தத்தில் 4 பேரோட வந்துட்டார். இப்படின்னு வந்து பண்ணினா அப்போ கை முதல் இல்லை, அடியனுக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை, போக்கடமும் இல்லைன்னு சேர வேண்டாமா? ராமன் சமுத்திரராஜனிடத்தில் சரணாதி பண்ணியிருக்காருனால் போக்கடம் இல்லாதவரா, கையில் சக்தி இல்லாதவரா? 2 இல்லையே. அப்போ சரணாகத லக்ஷணமே ராமனுக்கு கிடையாதுன்னு அர்த்தம். சரணாகத லக்ஷணம் நமக்கு உங்களுக்கு தான் உண்டு. போனால் ஒரு போட்டி வச்சுப்போம், ராமனுக்கு இல்லாமல் எங்களுக்கு இருக்கிறது ஒன்று சொல்லுங்க. அந்த பெருமை ராமனுக்கு கிடையாது, ஆனால் அந்த பெருமை எங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லிக்கணும்னால் சரணாகத லக்ஷணம் அவருக்கு கிடையாது. சரணாகத லக்ஷணம் நம்ம இடத்துல தான் உண்டு. அவர்கிட்ட இருக்கிறது சரண்ய லக்ஷணம். சரண்யனுக்கு இருக்கிற லக்ஷணம் இருக்குது. அது என்ன? பரத்வம், வீரம், ஓஹோன்னு இருக்கணும். அதே சமயத்தில் தயை நிறையா இருக்கணும். தயையும் இருக்கிறது. தயா சாகரமாகவே பெருமாள் சேவை சாதிக்கிறார். யாரை வேணும்னா ரட்சிக்கிறார். அதுக்காகத்தான் இந்த சாட்சியை முதல்லேருந்து கடைசி வரைக்கும் சரணாகதி. காக்காசுரன் சரணாதி பண்ணலையா? சதம் நிபதிதம் பூமௌ, பூமியில் வந்து காகாசுரன் 3 லோகான் பரிக்கிரமிய தமேவ சரணங்கதா சபித்ராஜ பரித்தியக்தா சுரைச்ச சமஹர்ஷிபிகி. ஒவ்வொன்றா காக்கையசுரன் சீதையனுடைய திருமார்பிலே அலகால குத்தி அபச்சாரப்பட்டுட்டான். ராமன் சீதனுடைய மடியில் தலையை வச்சு தூங்கிட்டு இருக்கார். தூங்குறவனை எழுப்புறதுக்கு அவளுக்கு மனசே இல்லை, அவ்வளவு அழகாக தூங்கிட்டு இருக்கார். சமயா போதித ஸ்ரீமான் சுகதுப்த பரந்தவா. இப்போவும் நீங்கள் சித்திரக்கூடத்துக்கு போனீங்கன்னா மந்தாகினி நதிக்கரையில் அந்த இடம் எழில் கொஞ்சம் நீங்கள் சேவிச்சுக்கலாம். அவ்வளோ ஆச்சரியமான இடம். ஒரு பெரிய பாறாங்கல் அங்கே வட்டமாக வரைஞ்சி வச்சுருப்பா. இங்கே தான் சீதை உட்கார்ந்தார், இங்கே தான் ராமன் அவர் மடியில் தலையை வச்சு படுத்திருந்தார். அந்த இடத்த பார்த்தா அப்படியே இருக்கும். உட்காண்டு அந்த சர்க்கத்தை வாசி பாருங்க, அப்போ தெரியும். எழுப்புறதுக்கு சீதைக்கு மனசு இல்லை, ஆனால் வேறு வழி இல்லை. காக்கை திருப்பி வந்து அபச்சாரப்படுறது. அதனால் ராமனை தட்டி எழுப்பிவிட்டார். ராமன் எழுந்திருந்து பார்த்தா காக்கையசுரன் பட்ட அபச்சாரம். ஒரு தர்பத்தை உருவினார், பிரம்மாஸ்திரத்தை உச்சாரணம் பண்ணார், பின்னாடி விட்டுட்டார். இது பின்னாடியே போகிறது. அவன் ஒவ்வொரு வீடாக போய் தட்டுறான். அவனுடைய தாப்பனார் தான் இந்திரன். திறக்கவே மாட்டார். தம் வீடு தங்க வேண்டாமோ, இவனுக்கு திறந்து விட்டுட்டு அப்புறம் தன் தலைக்கு ஆபத்து வந்துடுத்துனா திறக்கலை. சச்சிதேவி திறக்கலை, பக்கத்து ரிஷிகள்லாம் திறக்கலை, யாரும் கதவை திறக்கலை. அவனு சுற்றி பார்க்குறான். ச பித்ராச்ச பரித்தியக்தா சுரைச்ச ச மகர்ஷிபிகி. ஒவ்வொன்றுத்துக்கும் சா போடுற பாருங்க. தந்தையும் விட்டுட்டார், மகர்ஷிகளும் விட்டுட்டா, எல்லாரும் விட்டுட்டா. ஒருத்தரும் ராமனை எதிர்த்துக்கிறதுக்கே விரும்பலை. கடைசியில் அவன் சுற்றி அடிச்சுன்னு திரும்பி வரான். அனைத்துலகம் திரிந்தோடி வித்தகனே ராமாவோ நின்னபயம் என்று அழைப்ப. எல்லா உலகத்திலையும் திரிந்து ஓடி ராமா நீ தான் அபயம் அப்படின்னு ராமன் திருவடிகளில் வந்து விழுகிறான். விழுந்தவனுடைய தலை ராமன் திருவடியில் பட்டிருந்தான் நன்னா இருந்திருக்கும். அவன் கால் ராமன் திருவடியில் பட்டது. சீதை அந்த தலையை பிடிச்சு திருப்பி வைத்தாள்ங்கிறது வால்மீகி ராமாயண விஷயம் இல்லை, அது பாத்மபுராணத்து விஷயம். தச்சிர பாதையோஸ்தஸ்ய யோஜயாமாச ஜானகி என்று அவருடைய தலையை பிடிச்சு அப்படி திருப்பி ராமன் திருவடிகளில் படும்படி வச்சாலாம். வதார்கமபி காகுத்ஸ்தா கிருபையா பரியபாலயத்து. அப்போவே அவனை கொன்று இருக்கணும். ஆனால் கருணையே கடலாய், கருணா காகுத்ஸ்தான்னு வேதாந்தேசிகன் சாதிக்கிறார். கருணை கடலானபடியால் அப்போவே அவனுக்கு தண்டனை கொடுத்துருக்கணும். ஆனால் தண்டனை கொடுத்தாமல் தப்பிச்சுட்டான். என்னால் என்ன சரணம்னு சொல்லிட்டு வந்தா விழுந்தான்? ஒன்றும் சொல்லலாமா. வந்தவன் போக்கடமற்று வந்து விழுந்தான். அவ்வளோதான் அவன் பண்ணது. மாதர் மைதிலி ராட்சசி ஸ்துவைத தெய்வ ஆர்தராபராதாஸ்துவயா ரக்ஷந்தியா பவனாத்மஜாத்து லகுதரா ராமஸ்ய கோட்டீகிருதா.
காகம் தஞ்ச விபீஷணம் சரணமிதி உக்தி க்ஷமோ ரக்ஷதா. காகம் தஞ்ச விபீஷணம் ரெண்டையும் ஸ்ரீ பராசர பட்டர் ஸ்ரீகுணரத்தன கோஷங்கிற ஆச்சரியமான பிரபந்தம் ஸ்ரீரங்கநாச்சியாரை பற்றினது. அதில் சாதிக்கிறார், ராமனை எல்லாரும் சரணாகத வத்சலன் சரண்யன் சரண்யன்னு ரொம்ப கொண்டாடின்னு இருக்கா. ஆனால் எனக்கு என்னமோ அதை ஒத்துக்க மனசு வரல. சீதே நீ தான் சரண்யே, உன் நாட்டை யார் சரணாகத ரட்சணம் பண்ணுவா அப்படின்னு ஒரேபடியாக அந்த பக்கம் சாஞ்சு விட்டார். நம்பெருமாள் இருக்கார், ரங்கநாத பெருமாள் இருக்கார், அவரை பற்றி பாடிண்டே இருக்கார். திடீர்னு பக்கத்தில் ஸ்ரீரங்கநாச்சியாரை பார்த்த உடனே இவர் கோட்டி ரொம்ப தாழ்ந்த கோட்டினா, சீதா கோட்டி உன் கோட்டி தான் ரொம்ப உயர்ந்தது அப்படின்னு மாற்றி பாட ஆரம்பித்தார். பெருமாளுக்கு நீர் நம்ம பக்கம் பாடிந்தீரே, சட்டுன்னு மாறிவிட்டீரே, என்னை இப்போ அவளிடத்துல பெருமை கண்டுபிடித்தீர். அதுக்கு பட்டர் சமாதானம் சொல்கிறார், காலில் விழுந்து சரணம்னு கெஞ்சினவனை நீ காப்பாற்றினராமா, அதை சொல்லாதவர்களை அவள் காப்பாற்றினாள். அதனால தான் அவளுக்கு பெருமை சொல்கிறேன். காகம் தஞ்ச விபீஷணம் சரணமிதி, ரெண்டு பேரும் சரணம்னு சொல்லியிருக்காளே. காக்காசுரனும் கீழே காலில் வந்து விழுந்தது உண்மை, விபீஷணனு நிவேதயதமாம் க்ஷிப்ரம்னு சொன்னது உண்மை. அவன் ஒரு தடவை ரெண்டு தடவை சொல்லலை. ராகவம் சரணங்கதா பாதயோகோ நிபபாத சரணான் வேஷி பவந்தம் சரணம் கதா, 3 தரம் சரணம் சரணம்ங்கிறான். இத்தனை தரம் சொன்ன பிற்பாடு தானே ராமன் ரட்சிச்சிருக்கார். அதே சீதை அசோகவனத்தில் சிறைப்பட்டிருக்கா. திரிஜட்டா ஸ்வப்ன விருத்தாந்தம்னு கேள்விப்பட்டிருப்பீள். என்னென்னமோ அவன் ராமனையே கொண்டுட்டா மாதிரியும் மாயாசரஸெல்லாம் கொண்டு காட்டி இவன் பண்ண எல்லாம் செப்பிடு வித்த, இது எல்லாத்தையும் எத்தையோ பண்ணி காமிச்சான். ஆனால் சீதை எதுக்கு அசரலை, அவள் உறுதியாக நம்பிக்கையோடு தான் இருந்தாலும் திருஜட்ட சொப்பனத்தில் பார்த்துட்டு, சீதே உனக்கு உறவு இல்லை, நான் நேற்று ராத்திரி சொப்பனம் பார்த்துட்டேன், அதுவும் விடியற்காலத்தால் பார்த்த சொப்பனம் நிச்சயமாக நடக்கும். தெற்கு நோக்கி ராவணனை கோவேறு கழுதியில் ஏற்றி கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி தலையை மொட்டை அடித்து எண்ணெயெல்லாம் பூசி சகப்பு வஸ்திரத்தோடு அவன் தெற்க போகிறத பார்த்தேன். உயர்ந்த பட்டாடை உடுத்திண்டு உன்னை சிறந்த ரதத்திலே ராமன் பக்கத்தில் உட்காத்தி வச்சுண்டு ஓஹோன்னு வைரமுடி கிரீடத்தோடு வடக்கு நோக்கி போகிறத பார்த்தேன். அதனால் உனக்கு இனிமேல் கவலை இல்லை அப்படின்னு திருஜட்ட சொப்பனம் பார்த்து சீதையின் இடத்துல சொல்கிறா. அப்போ பக்கத்தில் இருக்கிற ராட்சசிகளை பார்த்துட்டு திருடர் சொன்னது, ஒரு காலம் வரும் உங்களுக்கு ஆபத்து வச்சே இவ ஒருத்தியால் தான் ரட்சிக்க முடியுங்கிறா. அப்போ சீதைக்கு அவளுக்கு ஒரே வெக்கமாக படுத்தான், நம்ம கணவன் ராமபிரான் தான் ஜெயிக்க போகிறார் அப்படின்னு. உடனே அவள் அதை காதலை கேட்டுட்டு முகம் அப்படியே ஏற்கனவே அவள் குங்குமம் சிவப்பாக இருக்கா. இதை கேட்ட உடனே பர்த்துர் விஜய ஹர்ஷிதா, பர்த்தா ரொம்ப விஜயனாக இருக்க போகிறார், பெருமாள் தான் விஜயராகவன் அப்படிங்கிறத கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு அவோச்சத்து எதி தத்து தத்யம் பவேயம் சரணம் ஹி வஹா. அப்பவ வார்த்தை கொடுக்குறா, ஒரு வேளை இந்த திருஜட்டை சொன்னபடிக்கு உங்களுக்கெல்லாம் ஆபத்து வந்து ரட்சிக்க வேண்டிய பொறுப்பு என்னிடத்தில் வந்தால் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டேன். அவோச்சத்து எதி தத்து தத்யம் பவேயம் சரணம் ஹி வஹா, கண்டிப்பாக நான் ரட்சித்தே தீருவேன்னு ஏற்றுக்கொண்ட திருஜட்டை சொல்கிறா. சொன்னதை சீத்தை ஏற்றுனுட்டா. அன்னைக்கு நடந்ததை விட்டுடலை. நிஜமாக ஆனைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வருமே, வந்துடுது. ராவணன் மாண்டு போனான், விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம், ஹனுமார் நல்ல செய்தி எடுத்துன்னு அசோகவனத்துக்கு வந்துட்டார். இது யுத்தம் முடிஞ்ச அப்புறம் நல்ல செய்தி எடுத்துன்னு வந்தார். அப்போ அவருக்கு சீதைக்கு பேசவே முடியல. பரஹர்ஷேன அவருத்தாசா வியாஜஹாரண கிஞ்சன, வாயை திறந்து பேசலை, ஒரே சந்தோஷம். ஹனுமார் கேட்குறார், போன தரம் வந்திருக்குச்சே நிறையா வளவளான்னு பேசினீரே, நிறையா அனுகிரகம்லாம் பண்ணீர், இந்த தரம் வாயே திறக்க மாட்டேங்கிறீர், இப்போ தானே நல்ல செய்தியோடு வந்திருக்கேன், அப்போ வருத்தத்தில் இருந்துமே என்னால் உமக்கு என்னென்னமோ கொடுக்கணும்னு தோன்றது. எனக்கு ஒன்றும் என் கையில் இல்லை, நான் பிறந்த வீட்லேயும் இல்லை, புகுந்த வீட்லேயும் இல்லை, அங்கே இருந்தாலாவது ஜனகர் ரொம்ப வசதி, என் மாமனார் சாமானியப்பட்டவர் இல்லை, தசரத் இன்னும் பெரியவர், 2 இடத்துலையும் இல்லை, நடுக்காட்டில் சிரமப்பட்டுருக்கேன், உமக்கு என்ன கொடுக்கணுன்னாலும் கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லை அப்படின்னு வருத்தமாக சீத்தை சொல்ல. ஒரு பக்கம் சந்தோஷம், இருந்தாலும் கொடுக்கணும்னு ஆசை அவளுக்கு, மகாராணி இல்லையா. அப்போ அவர் சொல்கிறார், இல்லை அடி எனக்கு எதானு கொடுக்கணும்னு ஆசை இருந்தால் நீர் ஒன்று கொடுக்கலாம், ஒரு அனுமதி தானம் பண்ணால் போதும், நான் வேற ஒன்றும் உங்கள்கிட்ட கேட்கல, இந்த 700 ராட்சசிகளையும் வேலைக்கு வச்சு உன்னை என்ன துன்புறுத்தியிருக்கான் 10 மாதம், நான் பெரிய உருவத்தை எடுத்துட்டு மொத்த பேர் என் கையில் வச்சு ரசமாக பிழிஞ்சு கொண்டுடணும், இதுக்கு நீர் அனுமதி கொடுத்தா போரும்னு கேட்டார். அதுக்கு சீதை சொன்ன பதில், பாபானாம் வா சுபானாம் வா வதார்காணாம் பிளவங்கம காரியம் கருணம் ஆரியணன கஷ்டின் அபராத்தியதி, ஒரு நாளும் ஒத்துக்க மாட்டேன், நான் வாக்தானம் பண்ணியிருக்கேன், எனக்கு ஒரு காலம் வரும்போது நான் ரட்சிப்பேன்னு அன்றைக்கி சொல்லியிருக்கேன், இதோ காலம் வந்து விட்டது, ஒரு நாளும் காட்டி கொடுக்க மாட்டேன், அவர்கள் என்னிடத்துல சரணாகதி பண்ணவர்கள் ரட்சித்தேன்னுட்டா. பண்ணவே இல்லையே, இப்போ பண்ணா அவளுக்கு பண்ணுறதுக்கு பயம். இங்கே நம்ம சீதை காலில் விழுந்துட்டு நாளைக்கு ராவணன் ஜெயிச்சுட்டா பெரிய ஆபத்து இல்லையா. ராவணன் தோத்துட்டா சீதை காலில் விழுந்தது பிரயோஜனப்படும், ராவணன் ஜெயிச்சுட்டான்னா கழுத்து போயிடும், தலையே போயிடும். அதனால் அவள்லாம் சரணாகதியே பண்ணலை.
சரணாகதி பண்ணாத ராட்சசிகளையும் சீதை ரட்சித்தாள், பண்ணின விபீஷணனையும் காக்கேசுரனையும் ராமன் ரட்சித்தான். அப்படின்னா எங்கே யாரிடத்தில் பார்த்தாலும் சரணாகத ரட்சணம் தான் வால்மீகி ராமாயணம் முழுக்க காணப்படுகிறது. அது முதல்லேருந்து கடைசி வரைக்கும். அதுக்கு முத்தாய்ப்பு வைத்தா போலேன்னு சொல்லணும்னா விபீஷணன். சந்நிதியில் கட்டும் கட்டி சபரிமலை காடு தேடி கட்டுமுடி 2 கட்டி காந்தமலை ஜோதி காண சபரிமலை பயணந்தானப்பா, சாமி வழி துணையா வந்து சேரப்பா. சபரிமலை பயணந்தானப்பா, சாமி வழி துணையா வந்து சேரப்பா. குருசாமி கால தொட்டு கூடி ஒரு சரணமிட்டு புலியேறும் பொன நினைச்சு புல்லரிக்க சரணமிட்டு காந்தமலை ஜோதியானவா எங்க காவலாக வந்து சேரப்பா. காந்தமலை ஜோதியானவா எங்க காவலாக வந்து சேரப்பா. சந்நிதியில் கட்டும் கட்டி சபரிமலை காடு தேடி கார்த்திகையில் மாலையிட்டு கனிவாக விரதம் வச்சு மணிமணியா மாலையிட்டு மார்கழியில் பூச வச்சு சபரிமலை பயணந்தானப்பா, சாமி வழி துணையா வந்து சேரப்பா. சபரிமலை பயணந்தானப்பா, சாமி வழி துணையா வந்து சேரப்பா. குருசாமி சொன்னபடி கூடி நல்ல விரதம் வச்சு கருப்பசாமி பொண்ண நினைச்சு காலமால பூச வச்சு காந்தமலை ஜோதியானவா எங்க காவலாக வந்து சேரப்பா. காந்தமலை ஜோதியானவா எங்க காவலாக வந்து சேரப்பா. சந்நிதியில் கட்டும் கட்டி சபரிமலை காடு தேடி கருப்பு பச்சை ஆட கட்டி மனசுக்கு ஒரு லாடங்கட்டி துளசியில மாலை கட்டி சரணகோஷ பாட்டு கட்டி சபரிமலை பயணந்தானப்பா, சாமி வழி துணையா வந்து சேரப்பா. சபரிமலை பயணந்தானப்பா, சாமி வழி துணையா வந்து சேரப்பா. நீலவண்ண ஆட கட்டி நித்தமோன மனசில் கட்டி நெய் போட்டு விளக்கேத்தி நேரம் ஒரு பாட்டு கட்டி காந்தமலை ஜோதியானவா எங்க காவலாக வந்து சேரப்பா. காந்தமலை ஜோதியானவா எங்க காவலாக வந்து சேரப்பா. சந்நிதியில் கட்டுங்கட்டி சபரிமலை காடு தேடி உத்தரவு வந்ததுன்னு ஊருக்கு
வீட்டையெல்லாம் ஓலையிட்டு வரோமப்பா ஐயப்பா உச்சி மலை போறதுன்னு வந்தோமப்பா ஐயப்பா உறவுக்கெல்லாம் ஓலையிட்டு வரோமப்பா ஐயப்பா சபரிமலை பயணம் தானப்பா சாமி வழி துணையா வந்து சேரப்பா சபரிமலை பயணம் தானப்பா சாமி வழித்துணையா வந்து சேரப்பா மூத்த குரு முடியுங்கட்ட வந்தோமப்பா ஐயப்பா முத்திரையில் நெய் பிடிச்சு வரோமப்பா ஐயப்பா முன்னும் ஒரு கட்டுமிட்டு வந்தோமப்பா ஐயப்பா இன்னும் ஒரு கட்டுமிட்டு வரோமப்பா ஐயப்பா காந்தமல ஜோதியானவா எங்க காவலாக வந்து சேரப்பா காந்தமல ஜோதியானவா எங்க காவலாக வந்து சேரப்பா சந்நிதியில் கட்டுங்கட்டி வந்தோமப்பா ஐயப்பா சபரிமலை காடு தேடி வரோமப்பா ஐயப்பா வீட்டையெல்லாம் தாம் மறந்து வந்தோமப்பா ஐயப்பா காட்ட மட்டும் மனசில் வச்சு வரோமப்பா ஐயப்பா சொந்தமெல்லாம் தாம் மறந்து வந்தோமப்பா ஐயப்பா சோதி மட்டும் மனசில் வச்சு வரோமப்பா ஐயப்பா சபரிமலை பயணம் தானப்பா சாமி வழி துணையா வந்து சேரப்பா சபரிமலை பயணம் தானப்பா சாமி வழித்துணையா வந்து சேரப்பா வன்புலி போல் வாகனத்தில் வந்தோமப்பா ஐயப்பா வாழையாறு வழி கடந்து வரோமப்பா ஐயப்பா சேர நாடு தாம் புகுந்து வந்தோமப்பா ஐயப்பா சேருமிடம் தான் நினைச்சு வரோமப்பா ஐயப்பா காந்தமல ஜோதியானவா எங்க காவலாக வந்து சேரப்பா காந்தமல ஜோதியானவா எங்க காவலாக வந்து சேரப்பா சன்னதியில் கட்டுங்கட்டி வந்தோமப்பா ஐயப்பா சபரிமலை காடு தேடி வரோமப்பா ஐயப்பா வழியில் பல ஆலயங்கள் வந்தோமப்பா ஐயப்பா வணக்கம் பல சொல்லிக்கிட்டு வரோமப்பா ஐயப்பா பச்சை பசேல் தோட்டமெல்லாம் வந்தோமப்பா ஐயப்பா உந்தல் முகம் பார்த்துக்கிட்டு வரோமப்பா ஐயப்பா சபரிமலை பயணம் தானப்பா சாமி வழி துணையா வந்து சேரப்பா சபரிமலை பயணம் தானப்பா சாமி வழித்துணையா வந்து சேரப்பா கோட்டயத்தை தான் கடந்து வந்தோமப்பா ஐயப்பா கோட்டை வாசல் எருமேலி வரோமப்பா ஐயப்பா எருமேலி சீமையில வந்தோமப்பா ஐயப்பா இறங்கி சும்மா பேட்டத்துள்ள வரோமப்பா ஐயப்பா காந்தமல ஜோதியானவா எங்க காவலாக வந்து சேரப்பா காந்தமல ஜோதியானவா எங்க காவலாக வந்து சேரப்பா சந்நிதியில் கட்டுங்கட்டி வந்தோமப்பா ஐயப்பா சபரிமலை காடு தேடி வரோமப்பா ஐயப்பா அவருக்கு சலம் போட்டு வந்தோமப்பா ஐயப்பா வண்ணங்களா பூசிக்கிட்டு வரோமப்பா ஐயப்பா சரக்கோளு ஏந்திக்கிட்டு வந்தோமப்பா ஐயப்பா சாயங்களா பூசிக்கிட்டு வரோமப்பா ஐயப்பா சபரிமலை பயணம் தானப்பா சாமி வழி துணையா வந்து சேரப்பா சாமி சபரிமலை பயணம் தானப்பா சாமி வழித்துணையா வந்து சேரப்பா பச்சிலைய கட்டிக்கிட்டு வந்தோமப்பா ஐயப்பா மேளத்தாளம் கூட்டிக்கிட்டு வரோமப்பா ஐயப்பா திந்தகத்தம் ஆடிக்கிட்டு வந்தோமப்பா ஐயப்பா சாஸ்தா உன வணங்கி புட்டு வரோமப்பா ஐயப்பா காந்தமல ஜோதியானவா எங்க காவலாக வந்து சேரப்பா ஐயப்பா காந்தமல ஜோதியானவா எங்க காவலாக வந்து சேரப்பா சன்னதியில் கட்டுங்கட்டி வந்தோமப்பா ஐயப்பா சபரிமலை காடு தேடி வரோமப்பா ஐயப்பா
வழிதான் திறந்திருக்க வந்தோமப்பா ஐயப்பா குருசாமி முன்னடத்த வரோமப்பா ஐயப்பா நந்தவனம் தான் வணங்கி வந்தோமப்பா ஐயப்பா பொடிநடையா தான் நடந்து வரோமப்பா ஐயப்பா சபரிமலை பயணம் தானப்பா சாமி வழித்துணையா வந்து சேரப்பா சபரிமலை பயணம் தானப்பா சாமி வழித்துணையா வந்து சேரப்பா பேரூரு தோடு மேல வந்தோமப்பா ஐயப்பா பொறி போட்டு பூச பண்ணி வரோமப்பா ஐயப்பா கோட்டப்படி அத நெருங்கி வந்தோமப்பா ஐயப்பா இலை எடுத்து பூச பண்ணி வரோமப்பா ஐயப்பா காந்தமல ஜோதியானவா எங்க காவலாக வந்து சேரப்பா காந்தமல ஜோதியானவா எங்க காவலாக வந்து சேரப்பா சன்னதியில் கட்டுங்கட்டி வந்தோமப்பா ஐயப்பா சபரிமலை காடு தேடி வரோமப்பா ஐயப்பா சிவபெருமான் வந்த இடம் வந்தோமப்பா ஐயப்பா சீர்மிகுந்த காளகட்டி வரோமப்பா ஐயப்பா காளகட்டி காயொடச்சு வந்தோமப்பா ஐயப்பா அடுத்த அடி அழுத நதி வரோமப்பா ஐயப்பா சபரிமலை பயணம் தானப்பா சாமி வழித்துணையா வந்து சேரப்பா சபரிமலை பயணம் தானப்பா சாமி வழித்துணையா வந்து சேரப்பா அழுத நதி தானிறங்கி வந்தோமப்பா ஐயப்பா ஆறுதலா தாங்குளிச்சு வரோமப்பா ஐயப்பா அடியில் ஒரு கல்லெடுத்து வந்தோமப்பா ஐயப்பா ஆழி பூச பண்ணி புட்டு வரோமப்பா ஐயப்பா காந்தமல ஜோதியானவா எங்க காவலாக வந்து சேரப்பா காந்தமல ஜோதியானவா எங்க காவலாக வந்து சேரப்பா சன்னதியில் கட்டுங்கட்டி வந்தோமப்பா ஐயப்பா சபரிமலை காடு தேடி வரோமப்பா ஐயப்பா அசராம சரணம் சொல்லி வந்தோமப்பா ஐயப்பா அழுதமேடு அதிலேறி வரோமப்பா ஐயப்பா கல்லெடுத்து குன்றிலிட்டு வந்தோமப்பா ஐயப்பா கனிவாக சரணம் சொல்லி வரோமப்பா ஐயப்பா சபரிமலை பயணம் தானப்பா சாமி வழித்துணையா வந்து சேரப்பா சபரிமலை பயணம் தானப்பா சாமி வழித்துணையா வந்து சேரப்பா இஞ்சி பாற கோட்டையில வந்தோமப்பா ஐயப்பா இருந்து ஒரு பூச பண்ணி வரோமப்பா ஐயப்பா உடும்பார உச்சியில வந்தோமப்பா ஐயப்பா உட்கார்ந்து பூச பண்ணி வரோமப்பா ஐயப்பா காந்தமல ஜோதியானவா எங்க காவலாக வந்து சேரப்பா காந்தமல ஜோதியானவா எங்க காவலாக வந்து சேரப்பா சன்னதியில் கட்டுங்கட்டி வந்தோமப்பா ஐயப்பா சபரிமலை காடு தேடி வரோமப்பா ஐயப்பா மூச்சா முழு மூச்செடுத்து வந்தோமப்பா ஐயப்பா முக்குழியும் தாங்கடந்து வரோமப்பா ஐயப்பா பேச்சாவும் பேச்செடுத்து வந்தோமப்பா ஐயப்பா பெரிய மலை கரிமலையும் வரோமப்பா ஐயப்பா சபரிமலை பயணம் தானப்பா சாமி வழித்துணையா வந்து சேரப்பா சபரிமலை பயணம் தானப்பா சாமி வழித்துணையா வந்து சேரப்பா கடினமப்பா கரிமலையும் வந்தோமப்பா ஐயப்பா கால்கடுக்க உச்சி ஏறி வரோமப்பா ஐயப்பா கிடுகிடுவன இறக்கமப்பா வந்தோமப்பா ஐயப்பா குடுகுடுவன கீழிறங்கி வரோமப்பா ஐயப்பா காந்தமல ஜோதியானவா எங்க காவலாக வந்து சேரப்பா காந்தமல ஜோதியானவா எங்க காவலாக வந்து சேரப்பா சன்னதியில் கட்டுங்கட்டி வந்தோமப்பா ஐயப்பா சபரிமலை காடு தேடி வரோமப்பா ஐயப்பா
வட்டத்தில வந்தோமப்பா ஐயப்பா சிலு சிலுன்னு காத்து வாங்கி வந்தோமப்பா ஐயப்பா களைப்பு தீர ஓய்வெடுத்து வந்தோமப்பா ஐயப்பா கட்டெடுத்து சரணம் சொல்லி வந்தோமப்பா ஐயப்பா சபரிமலை பயணம் தானப்பா சாமி வழித்துணையா வந்து சேரப்பா சபரிமலை பயணம் தானப்பா சாமி வழித்துணையா வந்து சேரப்பா பெரியவன் உன் பேர் சொல்லி வந்தோமப்பா ஐயப்பா பெரியான வட்டத்தில வந்தோமப்பா ஐயப்பா சலசலக்கும் பம்பையாறு வந்தோமப்பா ஐயப்பா பெருவழிக்கு நன்றி சொல்லி வந்தோமப்பா ஐயப்பா காந்தமலை ஜோதியானவா எங்க காவலாக வந்து சேரப்பா காந்தமலை ஜோதியானவா எங்க காவலாக வந்து சேரப்பா சந்நிதியில் கட்டுங்கட்டி வந்தோமப்பா ஐயப்பா சபரிமலை காடு தேடி வந்தோமப்பா ஐயப்பா பம்பையில தலைமுழுகி வந்தோமப்பா ஐயப்பா பாவங்களை அதில் கழுவி வந்தோமப்பா ஐயப்பா அன்னதான படையலிட்டு வந்தோமப்பா ஐயப்பா அழகழகா தீபமிட்டு வந்தோமப்பா ஐயப்பா சபரிமலை பயணம் தானப்பா எங்க வழித்துணையா வந்து சேரப்பா சபரிமலை பயணம் தானப்பா சாமி வழித்துணையா வந்து சேரப்பா கன்னி மூலம் சந்நிதியில் வந்தோமப்பா ஐயப்பா கணபதிய கை தொழுது வந்தோமப்பா ஐயப்பா அண்ணாந்தான் நீலிமலை வந்தோமப்பா ஐயப்பா ஐயாவும் கைப்பிடிச்சு வந்தோமப்பா ஐயப்பா காந்தமலை ஜோதியானவா எங்க காவலாக வந்து சேரப்பா காந்தமலை ஜோதியானவா எங்க காவலாக வந்து சேரப்பா சந்நிதியில் கட்டுங்கட்டி வந்தோமப்பா ஐயப்பா சபரிமலை காடு தேடி வந்தோமப்பா ஐயப்பா நீலிமலை ஏத்த மேரி வந்தோமப்பா ஐயப்பா அப்பாச்சி மேடு தொட்டு வந்தோமப்பா ஐயப்பா சபரி பீடம் காயொடச்சு வந்தோமப்பா ஐயப்பா சரங்குத்தி அம்பு விட்டு வந்தோமப்பா ஐயப்பா சபரிமலை பயணம் தானப்பா சாமி வழித்துணையா வந்து சேரப்பா சபரிமலை பயணம் தானப்பா சாமி வழித்துணையா வந்து சேரப்பா சன்னதிக்கு ஓட்டமாக வந்தோமப்பா ஐயப்பா அம்பலத்தின் வாசலிலே வந்தோமப்பா ஐயப்பா பக்கம் ஒரு காயொடச்சு வந்தோமப்பா ஐயப்பா 18 படியேறி வந்தோமப்பா ஐயப்பா காந்தமலை ஜோதியானவா எங்க காவலாக வந்து சேரப்பா காந்தமலை ஜோதியானவா எங்க காவலாக வந்து சேரப்பா 18 படியேறி வந்தோமப்பா ஐயப்பா சாஸ்தா உன் முகம் காண வந்தோமப்பா ஐயப்பா ஐயா உன் நடைவாசல் எழுங்குதப்பா ஐயப்பா நெய்யாடும் திருமேனி தெரியுதப்பா ஐயப்பா ஐயா உன் அழகு முகம் தெரியுதப்பா ஐயப்பா ஆனந்தம் கண்ணீராய் தெரியுதப்பா ஐயப்பா அழகு முகம் கண்டோம் ஐயப்பா நாங்க ஆனந்தமே கொண்டோம் ஐயப்பா அழகு முகம் கண்டோம் ஐயப்பா நாங்க ஆனந்தமே கொண்டோம் ஐயப்பா பொன்னான திருமேனி சாமி சரணம் ஐயப்பா கண்ணோடு கலக்குதப்பா சரணம் ஐயப்பா பார்க்க பார்க்க சலிக்காதே சாமி சரணம் ஐயப்பா ஐயா உன் திருக்காட்சி சரணம் ஐயப்பா சாமி சரணம் சரணம் ஐயப்பா உந்தன் திருவடியே சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் சரணம் ஐயப்பா உந்தன் திருவடியே சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் சரணம் ஐயப்பா உந்தன் திருவடியே சரணம் ஐயப்பா ராஜாத்தி குங்குமம் தொட்டால் ஒட்டிக்கொள்ளும் தன்மை
நெற்றியில் இட்டால் புண்ணாகாது உண்மை. பல வண்ண கலர்களின் பெருமை, இதுதான் ராஜாத்தி குங்குமத்தின் மகிமை. ராஜாத்தி குங்குமம் வைத்தால் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். 30 ஆண்டுகளாக மக்களின் நன்மதிப்பையும் பாராட்டுகளையும் பெற்றது. பெண்களின் அழகுக்கு அழகு சேர்ப்பது ராஜாத்தி குங்குமம். தமிழகமெங்கும் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். For trading enquiry